வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேடி பழனி. இந்தியாவும் செஷல்ஸும் புவியியல் ரீதியாக மட்டுமல்லாது வரலாறு, நம்பிக்கை ஆகியவற்றால் இணைக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் நிறுவப்பட்ட 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி இந்தியா வந்துள்ள செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடினார். செஷல்ஸ் அதிபராக பதவியேற்ற பிறகு டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்ட போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். மாவோயிசம் உலகில் எங்கும் யாருக்கும் பயன் அளிக்கவில்லை என்றும் அழிவை மட்டுமே பரப்பியுள்ளது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் உள்ள பஸ்தாரின் ஜக்தல்பூரில் நடைபெற்ற பஸ்தர் பந்து விழாவின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், நக்சலைட்டுகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்து சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்திற்கு திரும்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொழிலாளர் குறியீடுகள் செயல்படுத்தப்படுவதை தொழிலாளர்களும் முதலாளிகளும் வரவேற்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நொய்டாவில் உள்ள பிபி கிரி தேசிய தொழிலாளர் நிறுவனம் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் இடையே நம்பிக்கை மற்றும் நேர்மறை உறவுகள் ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பகுதியாக ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்துவதற்கான மாநில அளவிலான பயிலரங்கு இன்று காரைக்காலில் நடைபெற்றது. ஆசிரியர்களின் கற்பித்தல் தகுதியை உலக தரத்திற்கு உயர்த்துதல், அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்கள் மூலம் இளம் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குதல் ஆகியவை இந்த பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.